சொல்லி கர்த்தரை பற்றி கொண்டு அந்த புதிய காரியத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணணுமே தவிர முன்னான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. ஏற்கனவே நடந்து முடிந்த காரியங்களை முந்தின காரியங்களையே நீங்க நினைத்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற அந்த புதிய காரியங்களை கர்த்தரால கூட செய்ய முடியாது. ஏன்னா உங்களோட இருதயம் பின்னாடியே இருக்குதே, முன்னாடி இல்லையே. அதனால என்ன பண்ண முடியாது? கர்த்தரால உங்களுக்கு அந்த புதிய காரியத்தை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னு பார்க்குறீங்களா? இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கூட்டிட்டு வந்தார் இல்லையா? அப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு வராரு? உங்களை நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி அழைச்சாரு. அவங்களும் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. நம்பிதான் வந்தாங்க வெளியில. வெளியில வந்து அவங்கள எதிரிகள் மறுபடியும் துரத்திட்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். எகிப்துல பிரேத குழிகள் இல்லைன்னா இந்த வனாந்தரத்துல எடுத்துன்னு வந்து எங்களை கொல்ல பார்க்கறியா? எங்களை சாகடிக்க பார்க்கறியா?